நமது புராணங்களில் பல சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. அப்படித்தான் சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ள இந்த கதையும். ஆம், உலக பிரபலமான மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருந்ததும், பிறகு சிவனை கண்டு காதல் வயப்பட்ட பிறகு ஒரு மார்பகம் மறைந்த கதையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீனாட்சி அம்மன் பாண்டிய மன்னன் மலையத்துவசன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியர் வேள்வி செய்து பெற்ற தவ புதல்வியும் சுந்தரேஸ்வரர் மனைவியும் ஆவாள். மீனாட்சி அம்மனை தடாதகை பிராட்டி எனவும் அழைக்கப்பட்டதாக சில கூற்றுகள் இருக்கின்றன. உண்மையில் பிறப்பில் மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. தன்னை திருமணம் செய்து கொள்ள போகும் மணவாளனை பார்த்த பிறகு தனது 3வது மார்பகம் மறைந்து போகும் என்ற நிலை கொண்டிருந்தார். கைலை மலையில் சிவனை கண்ட பிறகு மீனாட்சி அம்மனின் 3வது மார்பான நடுமார்பு மறைந்தது என சிவபுராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மீனாட்சி அம்மன் மிகுந்த வீரம் கொண்ட பெண்ணாக இருந்துள்ளார். தனது தந்தை இறந்த பிறகு பாண்டிய நாட்டிலிருந்து படையுடன் கிளம்பி கைலை மலை வரை சென்று வென்று வந்தார் என திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. கைலை மலையில் சிவனை கண்டு வெட்கம் கொண்டு பெண் நிலையை மீனாட்சி அம்மன் அடைந்த பிறகு சிவனையே சுந்தரேஸ்வரராக திருமணம் செய்து கொண்டார் என்றும் அறியப்படுகிறது. இன்றளவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதலில் மீனாட்சி அம்மனுக்கு பூஜைகள் நடந்த பிறகே சுந்தரேஸ்வரருக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன.